சார் அரசியலுங்கிறது வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி சாக்கடையா தான் பாக்குறாங்க. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசு பையன்ல இருந்து எல்லாருமே பாக்குறது டிவியோ இல்ல போனோ தான். அதுல சித்தரிக்கப்பட்டது அரசியல் எப்படின்னா ஒரு சாக்கடையாவே தான் சித்தரிக்கப்படுறாங்க. எப்படின்னா காசு எவ்வளவு கொடுக்க போறீங்க, எல்லா படத்துலயும் அதை காட்டுறாங்க. ஏன் அது காட்டுறாங்கன்னா, ஏன்னா அது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அதை ஃபுட்டேஜ் எடுத்து போடுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? அதுவும் இல்லாம இப்ப சாக்கடைன்னு இன்னொன்னு விஷயம் சொல்றாங்கன்னா, ஆள் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது. அப்படிங்கறதுனால பாக்குறவங்க எல்லாம் அரசியல்லாம் அப்படிதான், அதனால இறங்குறதுக்கே பயப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க இல்லையா, சில விஷயங்கள் சாக்கடையா இருக்கு, இறங்கி மாத்தணும். ஒரு கட்சியை ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்களா அவங்களே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இருந்து மாத்தி நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கும் இந்த அரசியல் உலகத்துல இருக்கிறாங்களா? நியாயமானவர்கள், தன்னம்பிக்கையான இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? சார் எனக்கு எட்டினவர்களும் இப்போதைக்கு அப்படி யாரும் செய்யற மாதிரி தெரியல. கடைசி நேரத்திலயும் செய்யறான்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க. அதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன கிடைச்சதோ அதை பாக்குறத விட்டு கிடைக்க போவதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம கிடைக்காததை தேடி தேடி போறாங்களே தவிர நமக்கு இது இருக்கு, இதை வச்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். இதுக்கு மேல இது இதை பண்ண போறாங்களா அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது நீங்க நண்பர்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம், டிவியில பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் பாக்குறோம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாக்குறோம். வீட்டுல உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க அரசியல் பேசி இருக்கிறீங்களா? அப்படி பேசுனீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சு பேசுவீங்க? வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அது என்னோட உரிமைன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல வேற என்னென்ன விஷயங்கள் அரசியல் ரிலேட்டடா நீங்க கருத்துக்களை பகிர்ந்துப்பீங்க? ஐடியாலஜி பேஸ் பண்ணி சில கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இம்பாக்டா கொடுக்குமா? சில என் அப்பா கூட பேசும்போது எனக்கு ஒரு அரசியல் புரிதல் கிடைக்கும், எங்க அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கணும்னு இருக்குல்ல. நீங்க வீட்டுல யார்கிட்ட அதிகமா பேசுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்றதான் கேள்வி. வீட்டுல அது மாதிரி பேசுறது ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பழக்கிட்டாங்க. அரசியல் பத்தி யார் பேசினாலும் அது தப்பாதான் இருக்கும். அரசியல்னாவே தப்புன்னு எல்லார் கண்ணோட்டமும் மாறிடுச்சு. அப்படி அரசியல்னாவே தப்புன்னு உங்களுடைய ஜெனரேஷன்ல நீங்க மாத்துவீங்களா? சார் அது ஒருத்தர் நினைச்சா மாத்த முடியாது சார். உண்மையா சொல்லணும்னா உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய தனிப்பட்ட ஜெனரேஷன்ல நீங்க நாளைக்கு ஒரு ஃபேமிலி மேன் ஆகும்போது இந்த விஷயங்களை மாத்துவீங்களா? உங்களுடைய பசங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா? என்னால முடிஞ்சவரையிலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், இதுதான் அரசியல்னா இதுன்னு. சின்ன வயசுல இருந்து நமக்கு அரசியல் இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து இருக்கணும். புக்ல இருக்கணும் அரசியல்னா என்னன்னு. அதை விட்டுட்டு டிவில காட்டி காட்டி தான் இப்படி ஆயிடுச்சு. இந்த அரசியல் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நாளைக்கு சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமும் இந்த மாதிரியான அரசியல் தான். சோ அரசியல் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம டிவி பாக்குறது பிரச்சனை இல்லை, நம்ம ஃபேமிலியில நம்ம சின்ன வயசுல இருந்தே அரசியல் பழகணும் அப்படிங்கறது தான் ஒரு பாயிண்ட். அதை தம்பி நல்லா சொல்லியிருக்காப்ல. ஒரு பெரிய கைத்தட்டல் தம்பி ப்ளீஸ்.